இந்த வீடியோல 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் கெமிஸ்ட்ரி யூனிட் 9ல ஒரு லாங் ஆன்சரும் ஒரு ஹார்ட்ஸ் கொஸ்டினும் பார்க்க போறோம். லாங் ஆன்சர்ல தேர்ட் கொஸ்டின் ஏ பார்ட், வாட் ஹேப்பன்ஸ் when MgSO4.7H2O. அதாவது இதுல வாட்டர் இருக்குன்னு அர்த்தம். இந்த ஃபார்முலால வாட்டர் வந்து பிரசன்ட் ஆயிருக்குன்னு அர்த்தம். அதனால தான் .7H2O கொடுத்திருக்காங்க. ஹைட்ரஸ் வாட்டர் ஆட் ஆயிருக்குன்னு அர்த்தம். இஸ் ஹீட்டட். இதை வந்து நம்ம ஹீட் பண்ணோம்னா என்ன ஆகும்னு கேக்குறாங்க. ரைட் த அப்ரோப்ரியேட் ஈக்குவேஷன். இதுக்கான ஈக்குவேஷனும் எழுதணும். பி பார்ட் கொஸ்டின் ரொம்ப சிம்பிள். டிஃபைன் சாலிபிலிட்டி. சாலிபிலிட்டிக்கு டெஃபினேஷன் நம்ம கொடுக்கணும். சொல்யூட்டும் சால்வெண்ட்டும் லிங்க் ஆயிருக்கும். ஸோ அதை வச்சு தான் நம்ம டெஃபினேஷன் எழுத போறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் MgSO4.7H2O ஹீட் பண்ணணும். ஹீட் பண்ணா என்ன ஆகும்? பேஜ் நம்பர் 130ல இதுக்கான ஆன்சர் இருக்கு. இதனுடைய ஃபார்முலா கொடுத்திருந்தாங்களா நம்மளுக்கு கொஸ்டின்ல, அதனுடைய பேர் இங்க கொடுத்திருக்காங்க. மெக்னீசியம் சல்பேட். Mgனா மெக்னீசியம், SO4 அப்படின்னா சல்பேட்னு குறிக்கும். இதை மொத்தமா சல்பேட்னு குறிக்கும். மெக்னீசியம் சல்பேட். ஹெப்டாஹைட்ரேட்னா, ஹைட்ரேட்னா வாட்டர் இருக்குன்னு அர்த்தம். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். ஹைட்ரஸ் இல்ல HYDR, அந்த ஹைட்ரோ அது சம்பந்தமா வந்தாலே வாட்டர்னு அர்த்தம். ஹெப்டானா 7 அர்த்தம். சோ 7 வாட்டர் பிரசன்ட் ஆயிருக்கு. மெக்னீசியம் Mg, சல்பேட்னா SO4. சோ MgSO4ன்றது சல்பேட்டை குறிக்குது. இதுக்கு நம்ம இன்னொரு நேம் என்ன சொல்லலாம்னா எப்சம் சால்ட். ரியாக்ஷனும் நம்ம எழுத போறோம். அதுக்கான சென்டென்ஸும் எழுத போறோம். when magnesium sulfate heptahydrate, magnesium sulfate heptahydrate crystals, அது வந்து கிறிஸ்டல் ஃபார்ம்ல இருக்கும். are gently heated, அத ஸ்லோவா நம்ம ஹீட் பண்ணோம்னா it loses 7 water molecules. அதுல இருக்கிற 7 வாட்டர் molecules அது ஸ்லோவா லூஸ் பண்ணிடும், அதுல இருந்து இழந்துரும். and becomes anhydrous magnesium sulfate. anhydrousனா அதுல வாட்டர் இல்லன்னு அர்த்தம். வித்தவுட் வாட்டர்னு அர்த்தம். வித்தவுட் வாட்டர் மெக்னீசியம் சல்பேட் அது மாறிடும் சொல்றாங்க. இதுக்கு ஈக்குவேஷன் ரொம்ப சிம்பிள். மெக்னீசியம் சல்பேட் .7H2O, அது கீழே வந்து மெக்னீசியம் சல்பேட் ஹெப்டாஹைட்ரேட்னு எழுதிருக்காங்க. அந்த நேமே தான் நிறைய டைம் எழுதிருக்கோம் பாருங்க. சோ இது பாத்தீங்கன்னா இதை ஹீட் பண்றோம். 2 டைரக்ஷன்ல போட்டிருக்காங்க பாருங்க. இந்த டைரக்ஷன்ல ஹீட் பண்றோம். ஆப்போசிட் டைரக்ஷன் ரிவர்சிபிள் ரியாக்ஷன்றதுனால ஆப்போசிட் டைரக்ஷன்ல கூல் பண்றோம்னு அதுக்காக கொடுத்திருக்காங்க. நம்மளுக்கு தேவை வந்து இந்த ஹீட் பண்ணா என்ன ஆகும்ன்றதுக்காக தான் ஃபர்ஸ்ட் எழுத போறோம். அது போல ஹீட் பண்ணோம்னா இந்த வாட்டர்ன்றது மெக்னீசியம் சல்பேட்ல இருந்து பிரிஞ்சு வந்துடும். அப்ப மெக்னீசியம் சல்பேட்டை தனியா எழுதிடணும். அதுக்கு கீழே நேம் வந்து அன்ஹைட்ரஸ் மெக்னீசியம் சல்பேட். அந்த மெக்னீசியம் சல்பேட் கூட வாட்டர் இல்லன்றதுக்காக அது அன்ஹைட்ரஸ் சொல்லியிருக்கோம். பிளஸ் 7H2O பிரிச்சு எழுதணும். அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். பேஜ் நம்பர் 128ல தேர்ட் கொஸ்டின்ல லாங் ஆன்சர்ல செகண்ட் பார்ட் பார்த்தோம்ல, பி பார்ட் டிஃபைன் சாலிபிலிட்டின்னு கொடுத்திருந்தாங்க. அதுக்கான ஆன்சர் பார்க்க போறோம். Solubility is defined as the number of grams of a solute that can be dissolved in 100 gram of a solvent to form its saturated solution. நம்ம saturated solution, unsaturated solutionலாம் என்னன்றது லாங் ஆன்சர் 1லயே பார்த்தாச்சு. saturated solutionனா அந்த அளவுக்கு மேல நம்ம அதுல எது சேர்த்தாலும், அந்த சொல்யூட்டோடைய அளவை நம்ம எது சேர்த்தாலும், எவ்வளவு சேர்த்தாலும் அது வந்து கரையாது. சோ அதுக்கு பேர் தான் saturated solution. அந்த அளவை ரீச் பண்ணிடுச்சுன்னா அதுக்கு பேர் saturated solution. இப்ப saturated solutionனை ஃபார்ம் பண்றதுக்கு நம்ம எவ்வளவு கிராம்ஸ் ஆஃப் சொல்யூட்டர், எவ்வளவு அளவு வந்து சொல்யூட்டை டிசால்வ் பண்றோம், கரைக்கிறோம். எதுல? 100 கிராம்ஸ் ஆஃப் சால்வெண்ட்ல கரைக்கிறோம். அது வந்து ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சர், கிவன் டெம்பரேச்சர் பிரஷர்ல நம்ம இதை பண்ணோம்னா அந்த அளவு இருக்குல்ல, அந்த நம்பர் ஆஃப் கிராம்ஸ் ஆஃப் சொல்யூட்ன்ற அளவு இருக்குல்ல, அதை தான் சாலிபிலிட்டின்னு சொல்லுவோம். இந்த சாலிபிலிட்டியை நம்ம ஃபார்முலாவா எழுதணும்னா மாஸ் ஆஃப் த சொல்யூட் டிவைட் பை மாஸ் ஆஃப் த சால்வெண்ட் இன்டூ 100. இதுல மாஸ் ஆஃப் த சொல்யூட், சொல்யூட்ன்றது நம்ம எதை வந்து கரைக்கிறோமோ, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் உப்பு எடுத்து சால்ட் எடுத்து கரைக்கிறோம்னா அது சொல்யூட். அதனுடைய அளவு வந்து மேல நியூமரேட்டர்ல எழுதிக்கணும். சால்வெண்ட்ன்றது எதுல கரைக்கிறோமோ அது சால்வெண்ட். இங்க வாட்டர். சோ வாட்டர்ல நம்ம உப்பை கரைக்கிறோம்னா வாட்டருடைய அளவு கீழே எழுதிக்கணும், அந்த உப்போடைய அளவு மேல எழுதிக்கணும். ரெண்டுத்தையும் எழுதிட்டு டிவைட் பண்ணிட்டு இன்டூ 100 பண்ணோம்னா நம்மளுக்கு கிடைக்கிறதா சாலிபிலிட்டியோட அளவு. ரொம்ப சிம்பிளானது. ஹார்ட்ஸ் கொஸ்டின்ல செகண்ட் கொஸ்டின் பார்க்க போறோம். A is a blue colored crystalline salt. இந்த சால்ட்டை நம்ம ஹீட் பண்ணோம்னா இட் லூசஸ் ப்ளூ கலர். அதனுடைய ப்ளூ கலரை அது லூஸ் பண்ணிடுமா. அந்த சால்ட் வந்து லூஸ் பண்ண பிறகு நமக்கு Bன்ற இன்னொரு பொருள் கிடைக்கும். when water is added, இந்த Bன்ற பொருள் கூட நம்ம வாட்டர் ஆட் பண்ணோம்னா அந்த Bன்ற பொருள் வந்து ஏவை மறுபடியும் பழைய ஏவை வந்து நம்மளுக்கு கொடுத்துரும்னு சொல்றாங்க. ஏவையும் பியையும் நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும், கண்டுபிடிக்கணும். ரைட் த ஈக்குவேஷன். ஈக்குவேஷனை எழுதணும். இதுல ஏவும் பியும் கண்டுபிடிக்கணும், அதுக்கான ஈக்குவேஷன் எழுதணும். ப்ளூ கலர் கிறிஸ்டலைன் சால்ட்னு சொல்லியிருக்காங்களா, அதை மட்டும் நம்மளுக்கு தெரிஞ்சாலே போதும். ஸோ இந்த ஈக்குவேஷனை ஈஸியா எழுதலாம். இந்த கொஸ்டினை ஏன் நம்ம இந்த லாங் ஆன்சர் கூட லிங்க் பண்ணி பார்க்கணும்னா, லாங் ஆன்சர் தேர்ட் கொஸ்டின்ல ஏ பார்ட் பார்த்தோம்ல, அதனுடைய அப்படியே இதுல வந்து மெக்னீசியம் சல்பேட்னு பார்த்தோம், அதுல காப்பர் சல்பேட்னு பார்க்க போறோம். பேஜ் நம்பர் 130ல நம்ம ஏற்கனவே மெக்னீசியம் சல்பேட் அந்த ஆன்சருக்கும் பார்த்தோமா, அதுக்கு மேலேயே இந்த டயக்ராமுக்கு மேல ஒரு ஈக்குவேஷன் கொடுத்திருக்காங்க பாருங்க. இந்த ஈக்குவேஷன் தான் மெயின். காப்பர் சல்பேட், அந்த காப்பர் சல்பேட் .5H2O, அது கூட 5 வாட்டர் மாலிகுல் சேர்ந்து இருந்ததுன்னா இது மொத்தமும் சேர்த்து தான் காப்பர் சல்பேட் பென்டாஹைட்ரேட்னு சொல்லுவோம். காப்பர், Cu னா காப்பர்னு அர்த்தம்.
சல்ஃபேட்னா SO4, பென்டானா 5ன்னு அர்த்தம், ஹைட்ரேட்னா வாட்டர் இருக்குன்னு அர்த்தம். இதனுடைய கலர் வந்து ப்ளூ கலர். நான் ஏற்கனவே கொஸ்டின்ல சொன்ன மாதிரியே கொஸ்டின்ல நமக்கு ப்ளூ கலர்னு தான் க்ளூ கொடுத்துருக்காங்க. ப்ளூ கலர் வந்து இந்த சால்ட்ன்றது நம்மளுக்கு தெரிஞ்சாதான் நம்ம இந்த ஈக்குவேஷனே எழுத முடியும். ஸோ காப்பர் சல்ஃபேட் டாட் 5H2O இதை நம்ம ஹீட் பண்றோம்னா ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாங்க, ஏதோ ஒரு பொருளை நம்ம ஏன்ற பொருளை அதனுடைய கலர் வந்து ப்ளூ கலர், அதை நம்ம ஹீட் பண்ணோம்னா நமக்கு பின்ற ஒரு பொருள் கிடைக்கும். அதுதான் இங்க கொடுத்துருக்காங்க CuSO4. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ஹீட் பண்றோம்னா அதுல இருக்க வாட்டர் மாலிகூல்ஸ் வந்து இந்த சால்ட்ல இருந்து பிரிஞ்சிரும்னு பார்த்தோம். ஸோ CuSO4 பிளஸ் 5H2O அந்த வாட்டர் வந்து பிரிஞ்சிடுச்சு. இதுல நமக்கு CuSO4 கிடைச்சது இல்ல, இதுதான் பின்ற அதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இது A, இது B. இப்ப பின்ற இந்த பொருள் அன்ஹைட்ரஸ் காப்பர் சல்ஃபேட், அதாவது அன்ஹைட்ரஸ்னா அதுல வாட்டர் இல்லைன்னு அர்த்தம். இது வாட்டர், இது இல்லாதது வாட்டர் தனியா பிரிஞ்சிருச்சு, இதுல வாட்டர் இல்லைன்னு அர்த்தம். அதனால தான் அன்ஹைட்ரஸ் கொடுத்துருக்காங்க, வித்தவுட் வாட்டர்னு அர்த்தம். காப்பர் சல்ஃபேட் அதனுடைய நேம். இது வந்து கலர்லெஸ், இதுக்கு கலர் கிடையாது, அதாவது ஒயிட்டா மாறிடும். இந்த ஒயிட் கலர்ல இருக்கிற இந்த காப்பர் சல்ஃபேட்டை எடுத்து நம்ம கூல் பண்றோம்னா என்னன்னா அதுல வாட்டர் ஆட் பண்றோம்னு அர்த்தம். ஸோ அது போல வாட்டர் ஆட் பண்ணோம்னா நமக்கு மறுபடியும் அந்த ப்ளூ கலர்ன்றது கிடைச்சிடும். இதை நீங்க இந்த டயக்ராம் மூலமாவும் புரிஞ்சுக்கலாம். காப்பர் சல்ஃபேட் ஹீட்டிங் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர். இதுல ஃபர்ஸ்ட் இது பார்த்தோம்னா ஒரு டெஸ்ட் டியூப் இருக்கு, அந்த டெஸ்ட் டியூப்ல அந்த ப்ளூ கலர் சால்ட்டை வந்து நம்ம போட்டு வச்சிருக்கிறோம். அதை நம்ம ஹீட் பண்றதுக்கு முன்னாடி இதை காமிக்கிறாங்க, பிஃபோர் ஹீட்டிங். இது வந்து ஹீட் பண்றாங்க, அந்த ஹீட் பண்ற டைம்ல இந்த ப்ளூ கலர்ன்றது ஒயிட் கலரா மாறிடுது. ஏன்னா நம்மளுக்கு ஈக்குவேஷன் மூலமா தெரியும், அதுல இருக்க வாட்டர் வந்து பிரிஞ்சிடுச்சுன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த ஒயிட் கலர்ல இது ஆக்சுவலா அந்த ப்ளூ கலர் கொண்டது, இது வாட்டரோட சேர்ந்து இருக்கிறது. இது ஒயிட் கலர், அந்த அன்ஹைட்ரஸ் காப்பர் சல்ஃபேட். அதுல நம்ம வாட்டரை ஆட் பண்றோம், டிராப்ஸா ஆட் பண்ணும்போது அது அதனுடைய கலர் வந்து ஒயிட்ல இருந்து ப்ளூவா மாறுது பாருங்க. இந்த ஒயிட் கலர்ல இருந்து ப்ளூவா மாறுது. இதுதான் ஹைட்ரேட்டட் காப்பர் சல்ஃபேட் அண்ட் அன்ஹைட்ரஸ் காப்பர் சல்ஃபேட். இது ஹைட்ரேட்டட் வாட்டர் கலந்தது, இது அன்ஹைட்ரஸ் வாட்டர் இல்லாதது, கலர்லெஸ் ஒயிட் கலர், இது ப்ளூ கலர். ஸோ இதுல இருந்து நம்ம ஏ என்ன பி என்னன்றதை கண்டுபிடிச்சிட்டோம். இது ஏ, இது பி. இதை சென்டென்ஸ்ல கடைசியா எழுதிட வேண்டியதான். ஏ ஈக்குவல் டு இது, பி ஈக்குவல் டு இதுன்னு எழுதிட்டு அதனுடைய ஈக்குவேஷனும் நம்ம நிச்சயமா எழுதிருக்கணும். அதுதான் இது. ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.